Hello students, welcome to DK Maths Tuition Center. இப்போ நம்ம 10th மேத்ஸில் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.1ல் 15th சம் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி சம்மு. இந்த சம் பார்ப்போம் எப்படி பண்ணலாம்னு. இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா. The mean and variance of 7 observations are 8 and 16 respectively. அதாவது மீனோட வேல்யூ வந்து 8, வேரியன்ஸோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. 7 அப்சர்வேஷன், அதாவது நம்பர் ஒரு 7 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 நம்பரில் வந்து 5 நம்பர் தான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, 2, 4, 10, 12, 14ன்னு சொல்லி. மிச்சம் இருக்கிற 2 அப்சர்வேஷன்ஸ் என்ன, 2 நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து ஈஸி தான், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இப்போ மீன் இருக்கா, ஃபஸ்ட்டு மீன் கொடுத்தா மீன் வந்து எக்ஸு பார், அது வந்து 8ன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் வேரியன்ஸுன்னு இருக்கா, ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர், அதாவது வேரியன்ஸ் வந்து என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தானேப்பா வேரியன்ஸு. ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16ன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்க அப்சர்வேஷன்ஸை வந்து XIன்னு நோட் பண்ணி இங்கே 2, இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க 2, 4, இந்த மாதிரி 2, 4, 10, 12, 14 எழுதணும். அதே மாதிரி இங்கே எனக்குள்ள XI ஸ்கொயருன்னு போட்டுக்கோங்க. அப்போனா 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 14 ஸ்கொயர் பண்ணால் 196ன்னு வரும். அப்புறம் ரிமைனிங் 2 அப்சர்வேஷன்ஸ், 2 அப்சர்வேஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது தெரியாத அந்த 2 அப்சர்வேஷனோட வேல்யூ தெரியனால ஏபின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். இப்போ சம்மேஷன் ஆஃப் XI, ஸோ இதை பூரா சம் பண்ணி இதை பூரா ஆட் பண்ணி எழுதணும் முதல். ஸோ இந்த நம்பர் 2, 4, 2 + 4 6 + 10 16, 16 + 12 + 2 28, 28 + 14 எல்லாத்தையுமே 28 + 14 ஆட் பண்ணால் 42ன்னு வரும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 42ன்னு வரும். ஸோ இந்த A + Bயை அப்படியே இங்கே எழுதிடணும். இந்த ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ப்ளஸ் போட்டு எழுதிடணும். அதே மாதிரி இங்கனுக்குள்ளே சம்மேஷன் ஆஃப் XI ஸ்கொயர்னு போடணும். அப்புறம் வந்து 4 + 16 20, 20யோட 100 கூட 120, 120 144 ஆட் பண்ணணும். அப்புறம் 196 ஆட் பண்ணால் 416 வரும். ஸோ அந்த 416 போட்டு அப்புறம் A ஸ்கொயர் + B ஸ்கொயருன்னு போடணும். ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். இப்போ நமக்கு வந்து எக்ஸ் பார், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, எக்ஸ் பாரோட வேல்யூ, மீனோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்களே, எக்ஸ் பாரோட வேல்யூ 8. ஸோ அந்த எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் XI / N இதான ஃபார்முலா. ஸோ இதோட வேல்யூ வந்து 8ன்னு போடணும். ஓகேப்பா. இப்போ இங்கே சம்மேஷன் ஆஃப் XI / N, இப்போ சம்மேஷன் ஆஃப் XI இங்கே இருக்கா. ஸோ சம்மேஷன் ஆஃப் XIக்கு வந்து 42 + A + B, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டு பண்ணுறோம். அதே மாதிரி Nக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போனா என்னோட வேல்யூ இங்கனுக்குள்ளே 8ன்னு எழுதிடுங்க, நான் எழுத மறந்துட்டேன். ஸோ என்னோட வேல்யூ 8, கொஸ்டின் 8ன்னு தப்பாக போட்டேன், 7, அதாவது 7 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போனா 7 நம்பர் வந்து இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ வந்து 7ன்னு எழுதிக்கோங்கப்பா. இப்போ எக்ஸ் பார் சம்மேஷன் ஆஃப் XIக்கு பதிலாக A + B + 42ன்னு எழுதணும், /7 which is equal to 8. இங்கே எனக்குள்ளே இருக்கா 42 + A + B. ஸோ இதுக்கு பதிலாக இந்த 42 + A + Bன்னு போடுறோம். Nக்கு பதிலாக இந்த 7 வேல்யூவை போடுறோம். இதுதான் நான் நெக்ஸ்ட்டு பேஜில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் A + B + 42 which is equal to 8 × 7, 8 × 7 என்ன 56. ஸோ A + B + 42 which is equal to 56.
a plus b is equal to 56 minus 42. ஸோ a plus bயோட வேல்யூ என்னதுப்பா 14ன்னு வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்குது. இதை வந்து 1ன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்மா ஸ்கொயர் நமக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சிக்மா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n தி ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர் எழுதணும். ஸோ சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில். ஸோ 16 போட்டு இப்போ என்னோட வேல்யூ என்னது 7. சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும், இங்கே சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே முன்னாடி எழுதியிருக்கோம் இல்லையா. சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் 460 ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே எழுதிடணும். ஸோ 460 ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு ஸோ சம்மேஷன் ஆஃப் xi பை என்னன்னு இருக்குல்லப்பா. இது வந்து எதோட வேல்யூனா மீனோட வேல்யூ தான். இது சம்மேஷன் ஆஃப் xi பை என்னங்கிறது மீனோட வேல்யூ. இங்கே நம்ம x பார் சம்மேஷன் ஆஃப் xi பை என்னன்னு என்ன போட்டிருக்கோம் 8ன்னு போட்டிருக்கோமா. சம்மேஷன் ஆஃப் xi பை n சம்மேஷன் ஆஃப் xi பை என்னோட வேல்யூ 8. ஸோ இந்த 8ஐ வந்து இங்கே போட்டுருணும். அதுக்கப்புறம் 16 is equal to 460 plus a square plus b square 7 minus போட்டு 64 8 square plus 64. ஸோ இதை சால்வ் பண்ணால் 16 plus 64ன்னு வரும். ஸோ 460 plus a square plus b square by 7 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 80, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 18 வரும். 460 plus a square plus b square which is equal to 7 into 18 போட்டால் 516 வரும். அதுக்கப்புறம் a square plus b square equal போட்டு 560 minus 416 போட்டால் 100ன்னு வரும். ஸோ a square plus b squareோட வேல்யூ 100. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபார்முலா நமக்கு அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்குல்லையப்பா a plus b தி ஹோல் ஸ்கொயர் which is equal to a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்கா, அதனால் இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ப்ளஸ் 2ab இங்கே கொண்டு போனால் மைனஸ் 2abன்னு வரும் which is equal to a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு இப்படி எழுதலாம். இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இப்போ நம்ம ஏன் எழுதுகிறோம்னா நம்ம ஏற்கனவே a ப்ளஸ் b ஈக்குவல் டு 14 ஒரு வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை வச்சு சம் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ இப்போ இங்கே a ப்ளஸ் பியோட வேல்யூ 14 இருக்கா. ஸோ இங்கனுக்குள்ள அப்போனா a ப்ளஸ் பியோட பதிலாக 14 போட்டு 14 ஸ்கொயர் எழுதியிருக்கலாம். மைனஸ் 2abன்னு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 100ன்னு ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த வேல்யூ வந்து போட்டுருணும் இங்கே. ஸோ இப்போ 14 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும், 14 ஸ்கொயர் பண்ணால் 196ன்னு வரும். இப்போ 196 மைனஸ் 2ab which is equal to 100ன்னு வரும். ஸோ இப்போ 196 போட்டு இந்த 100 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 100, அதாவது மைனஸ் 2ab இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2abன்னு ஆயிரும். அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 96 வந்துடும் which is equal to 2abன்னு வந்துடும். ஸோ ஏபியோட வேல்யூ என்ன 48ன்னு வந்துடும். ஸோ ஏபியோட வேல்யூ 48ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஏபியோட வேல்யூ 48. இப்போ புட்டு பி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 48/aன்னு போட்டு வந்துடும். ஸோ அந்த 48/aவை வந்து ஈக்குவேஷன் 1ல் போடணும். அதாவது ஈக்குவேஷன் 1னா a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 14 எழுதியிருக்கோம்ல. ஸோ இதில் போடணும். இப்போ என்னென்னா ஏபியோட வேல்யூ தான் 14 கொடுத்துருக்கோம். ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ முதல்ல ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி b இஸ் ஈக்குவல் டு 48/aன்னு போடுறோம். இந்த a இந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை ஏன்னு வரும்ல, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அவ்வளோதான்ப்பா.
இப்போ பியோட வேல்யூ 48/aன்னு சொல்லி ஒன்றாவது ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணுறோம். ஒன்றாவது ஈக்குவேஷன்னா எது இங்கே a + b = 14 அதில் போடணும். ஸோ a + bக்கு பதிலாக 48/a which is equal to 14 போடணும். அதுக்கப்புறம் இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணி 48/a which is equal to 14. இந்த ஏவை எல்சிஎம் எடுத்தோம்னா மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே a × a ஸ்கொயர் ஆகிடும். இங்கே வெறும் 48 வந்துடும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா. ஸோ a² + 48 which is equal to 14a வந்துடும். இந்த a இந்த பக்கம் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் a² இந்த 14a இங்கே கொண்டு வந்துடுங்க. -14a ஆயிரும் +48 which is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வருது. இப்போ 48 இப்போ இது நீங்கள் ஏற்கனவே ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லி. இப்போ 48 ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 48ஓட டேபிள் அதாவது 48 2 விதமாக எழுதலாம். 48க்கு நிறையா டேபிள்ஸ் இருக்குது. 2 டேபிளில் வரும், அப்புறம் 12 டேபிளில் வரும், இந்த மாதிரி நிறையா டேபிளில் வரும். இப்போ 6ம் 8ம் பார்த்தோம்னா 6 × 6 8s are 48 தானப்பா. ஸோ 6 8s are 48ன்னு வரும். அதாவது 6 6 அடுத்து 6 7s are 42, 6 8s are 48ன்னு வரும். இப்போ 6ம் 8ம் ஆட் பண்ண என்ன வரும் 14 வரும்ல. ஸோ a² போட்டு -6n போட்டு அப்புறம் இங்கே -8n. ஏன்னா அப்போ தான் மைனஸும் ஆட் பண்ணால் -14a வரும். அதே மாதிரி +48ன்னு போட்டுடணும் which is equal to 0. இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் போடணும். -6 × -8னா என்ன வரும் 48ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டு ப்ளஸ் ஆயிரும். இதே -6 -8 ஆட் பண்ணால் -14ன்னு வரும். ஸோ இதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏவை காமனாக வெளியே எடுத்தால் a - 6 வரும். இங்கே -8 காமனாக வெளியே எடுத்தோம்னா a - 6ன்னு வரும் which is equal to 0. இப்போ a - 6 a - 6 2 டைம்ஸ் இருக்குது. அதை 1 டைமாக காமனாக எடுக்கிறோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற a - 8 தனியாக ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறோம் which is equal to 0ன்னு போடுறோம். இப்போ ஏயோட வேல்யூ 6, ஏயோட வேல்யூ 8. ஸோ 2 வேல்யூமே எடுத்துக்கலாம். அதனால் இப்போ புட்டு இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல பியோட வேல்யூ 48/aன்னு எழுதியிருக்கோமா. ஸோ பியோட வேல்யூ 48/aனா இப்போ ஏக்கு பதிலாக 6ன்னு போட்டோம்னா 8ன்னு வரும். இதே பியில் வந்து 48/aக்கு பதிலாக 8ன்னு போட்டோம்னா 6ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து சைட்டில் எழுதுகிறேன். த 2 அப்சர்வேஷன் தானே கேட்டிருக்காங்க என்னன்னு. ஸோ இந்த 2 அப்சர்வேஷன்ஸ் ஆறுன்னு போட்டு 6,8 ஆர் 8,6 இந்த மாதிரி 2 வேல்யூஸும் வரும், மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து ஈஸி தான், சால்வ் பண்ண ஈஸியாக வரும். அல்ஜிப்ராவில் சால்வ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ ஈஸி தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.